தினமலர் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். உரைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். சமூக ஊடகங்கள் அப்படிங்கிறது இன்று பள்ளிகள்ல இருந்தே அந்த பள்ளி கல்வியிலிருந்தே நிறைய பயன்படுத்த ஆரம்பிச்சுட்டாங்க. அது இன்றைய குழந்தைகளுடைய வாழ்வியலோடு, இன்னும் சொல்லப்போனால் மனிதர்களுடைய வாழ்வியலோடு ரொம்ப இணைந்த ஒன்றாக மாறிவிட்டது. அது இல்லாமல் இருக்க முடியாது. இந்த நேரத்தில் தமிழ்நாட்டிற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய மாநிலங்களான கர்நாடகா, ஆந்திரா போன்ற மாநிலங்கள் சமூக ஊடகங்களை பள்ளி மாணவிகள் இன்னும் 13 வயதிற்கு கீழ் உள்ள மாணவ மாணவிகள் பயன்படுத்துவதற்கு தடை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குழந்தைகளே தடை பயன்படுத்த தடைன்னு. இது எதற்காக அப்படிங்கிறது, இதனுடைய தொடர்ச்சி மற்ற மாநிலங்களில் விரிவாக்கம் செய்யப்படுமா, அப்படி செய்தால் என்ன மாதிரியான மாற்றங்கள் உருவாகும், அதற்கான கட்டாயம் இருக்கிறதா, இது நடைமுறைக்கு சாத்தியப்படுத்தி விட முடியுமா அப்படிங்கிறத நம்ம இன்று பேச இருக்கிறோம். சோஷியல் மீடியா தடை கர்நாடகா ஆந்திராவை பின்பற்றுமா தமிழகம்? 2 கருத்துரையாளர்கள் நம்மோடு இணைகிறாங்க. கல்வியாளர் திரு முருகையன் பக்கிரிசாமி, அரசியல் விமர்சகர் ஜெகதீஷன், இருவரையும் வரவேற்றுக் கொள்கிறேன். நான் ஒரு ஆசிரியராக உங்கள்கிட்ட கேட்குறேன். நிறைய மாணவர்கள் உருவாக்கியிருக்கீங்க. பட் நீங்கள் பணியாற்றக்கூடிய நேரங்களில் சமூக ஊடகம், மொபைல் பல மாணவர்களுக்கு தேவை இல்லை. பட் இன்னைக்கு பள்ளி கல்விக்குள்ளேயே அது தேவையை ஏற்படுத்தி விட்டாங்க. ஸோ இந்த நேரத்தில் சோஷியல் மீடியாவுக்கு தடை அப்படிங்கிறத எதனால், ஏன் இதை ஏற்றுக்க முடியுமா? அதாவது உயிரோட்டமான கல்வியில் கற்றல் கற்பித்தல் என்பது அது ஆசிரியர் மாணவர் நேரடியாக உட்கார்ந்து கற்றல் கற்பித்தல் நிகழும்போது தான் உயிரோட்டமான கற்றலும் கற்பித்தலும் அங்கே இருக்குங்கிறது தான் நான் பணியாற்றிய காலத்தில் கிட்டத்தட்ட 2019 வரைக்குமே அப்படி தான் ஒரு எண்ணம், ஒரு நம்பிக்கை. இந்த கொரோனா காலத்தில்தான் இது ஒரு மாற்று ஏற்பாடாக ஒரு ஊடகங்களை, சமூக வலைதளங்களை பயன்படுத்துவது என்பது மிக அதிகமாக, அது ஒரு ஆல்டர்னேட்டிவ், வகுப்பறையில் நேராக கற்பித்தலுக்கு பதிலாக இப்படி ஒரு திட்டம், செயல் திட்டம் வந்ததுங்க. அதோடு மட்டுமல்ல, இன்றைக்கி ஆன்லைன் கிளாஸஸ்ன்னு சொல்லிட்டு இன்றைக்கி உலகமயமாதல்ங்கிற ஒரு அடிப்படையில் உலகளாவிய அளவில் நம்முடைய ஒரு கற்றலும் கற்பித்தலும் நிகழுமானால் அதுக்கு இதுக்கெல்லாம் தேவைப்படுதுங்கிறது அவசியமான ஒன்று தான். ஆனால் இந்த டெக்னாலஜி, இந்த தகவல் தொழில்நுட்பம், இந்த சமூக வலைதளங்கள் எவ்வளவு தூரம் பயனளிக்கும்னு நம்ம நம்பிக்கிட்டு இருந்தோமோ அதற்கு மேலே தீமைகளை விளைவிக்கக்கூடிய செயல்கள் நிறைய வந்து போச்சுங்கிறத நம்ம அன்றாடம் செய்திகளில், ஊடகத்தில் பார்க்குறோம். 45 நிமிடங்களுக்கு ஒரு சமூக வலைதளத்தினாலே ஏற்படக்கூடிய குற்ற நிகழ்வு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. ஒரு பாலியல் வன்புணர்வு ஏற்படுகிறது, சிறுமி பாலியல் பலாத்காரம் செய்யப்படுகிறார், பதின்ம கற்பமுறுதல் நிகழ்வு நடைபெறுகிறது, திருட்டு குற்றங்கள் அதிகரிக்கின்றன. இப்படி பார்த்திங்கன்னா அதுக்கெல்லாம் கேட்கும்போது அந்த சிறுவர்கள் கொடுக்கக்கூடிய பதில் என்னன்னா, நான் இந்த சமூக ஊடகத்தை பார்த்து தான் இதை செஞ்சேன், இதை திருடினேன், இந்த கொலையை பண்ணேன், இந்த சிறுமியை பாலியல் பலாத்காரம் பண்ணேன். இது ஒரு நிகழ்வுக்கும் அடிப்படையாக அமைவது, அதாவது கற்பனையினுடைய பின்னணியில் ஒரு ஒரு என்ன சொல்கிறது, வரம்பு மீறி செல்வது என்று சொல்வது இல்லையா, அது மாதிரி வரம்பு மீறி இன்றைக்கு சமூக வலைதளங்கள் சென்றிருக்கின்றன என்பது உண்மை. அதை தடை செய்ய வேண்டும். இன்றைக்கி பெற்றோர்கள் கூட அந்த கைபேசியை பயன்படுத்தாதீர்கள்னா கோபம் வருது. தூங்கிறது இல்லை, சரியாக சாப்பிட்றதில்ல, விளையாட்டு மைதானங்களுக்கு சென்று விளையாடுவது கிடையாது. 3 மணி நேரம் தொடர்ந்து பார்க்கக்கூடிய ஒரு குழந்தை எந்த அளவிற்கு மன அழுத்தத்துக்கு உள்ளாகிறது, பதற்றத்துக்கு உள்ளாகிறது, அது உடல்நலம் எப்படி பாதிக்கிறது. நான் படிக்கும்போதுங்க 40 பிள்ளைங்க கிளாஸில் இருப்பாங்க. ஏதோ தப்பி தவறி ஒரு பையன் கண்ணாடி போட்டிருப்பான் 6ஆம் கிளாஸில், 7ஆம் கிளாஸில். இன்றைக்கி பார்த்தா ஒரு வகுப்பில் பாதிக்கும் மேற்பட்ட மாணவர்கள் கண்ணாடி போட்டிருக்கிறார்கள் அந்த வயசில். என்ன காரணம்? இந்த ஊடகங்கள், சமூக வலைதளங்கள் அதிகமாக பயன்படுத்துகிற போது, தேவைக்கு பயன்படுத்தினா பரவாயில்ல. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நம்ம 2 விஷயம், இப்போ நீங்கள் பேசும்போதே சொன்னீங்க, இந்த சமூக வலைதளங்களில் தடுக்க முடியுமா? சரி, சொல்லியாச்சு. இப்போ ஆந்திராவில் தடுக்க போகிறாங்க, கர்நாடகாவில் தடுக்க போகிறாங்க, தமிழகத்தில் சட்டம் வருமா என்றெல்லாம். இதுக்கு முன்னாடி 10 நாடுகளில், ஆஸ்திரேலியா, இந்தோனேசியா, மலேசியா, டென்மார்க்கு போன்ற தடை. போன டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி ஆஸ்திரேலியாவில் 2025 அதை தடை பண்ணியிருக்காங்க. அப்போ எதுவும் சாத்தியம் இல்லைன்னு சொல்ல முடியாது.
நான் என்ன சொல்கிறேன், சமூக வலைதளம் என்பதை நான் ஒட்டுமொத்தமாக இப்போ இருக்குது, வாட்ஸ்அப் புலன இருக்குது, ஃபேஸ்புக் இருக்குது, ட்விட்டர் இருக்குது, இன்ஸ்டாகிராம் இருக்குது, டிக்டாக் இருக்குது, யூடியூப் இருக்குது. இத்தனையும் சமூக வலைதளங்கள் தான். அத்துணை சமூக வலைதளங்களையும் நம்ம தடை செய்ய போகிறோமா? அல்லது சமூக வலைதளங்கள் இப்போ வாட்ஸ்அப் இருக்குது, அது ஆக்சுவலாக குறும் செய்தி அனுப்பக்கூடிய ஒரு செயலி. இப்போ அதில் ஒரு 5 பேர் அனுப்புனீங்கன்னா தடை பண்ணிவிடும், அதுக்கு மேலே அனுப்பாதீங்க. இப்போ அதில் கூட குழு மூலமாக பகிரப்படுகிறது, ஸ்டேட்டஸில் போட்டு பகிர்கிறோம். இப்படி செய்திகள் பகிரப்படுவதற்காக பயன்படுகிற ஒரு இதாக இருக்குது. அந்த வாட்ஸ்அப்பில் கூட இப்போ நான் ஒரு சிறுவன், இன்னொரு 6ஆம் கிளாஸ் பையன், அவர் 6ஆம் கிளாஸ் பையனுக்கு ஒரு தவறான ஒரு அந்த லிங்கை எடுத்து அவனுக்கு அனுப்பி, அந்த லிங்க் அவன் கிளிக் பண்ணி அந்த தவறான வீடியோவோ தவறான மொழிகள் பேசப்படுகிற ஆபாசத்தையோ பார்க்கணும்னா அந்த லிங்கை கிளிக் பண்ணி அது ஓப்பன் ஆகிறதுக்கு ஒரு இது வேணும். அதுக்கு மினிமம் அந்த ஒரு கூகுள் அக்கௌண்ட் வேணும், அல்லது ஒரு இன்டர்நெட் அக்கௌண்ட் வேணும். அந்த இன்டர்நெட் அக்கௌண்ட்டில் தான் இப்போ நம்ம தடை பண்ண முடியும். அப்படி இன்டர்நெட் அக்கௌண்ட் தடை பண்ணும்போது வாட்ஸ்அப்பும் தடையாகும் இல்லைங்களா? அப்போது இப்போ இன்றைக்கி கிளாஸ் எல்லாம் ஜூமில் தான் நடக்குது. ஜூம் செயலி மூலமாகத்தான் இன்றைக்கு வகுப்புகளை பார்த்திங்கன்னா, டீச்சர் கிளாஸ் நடத்துகிறாங்க, தத்துரூபமாக ஒரு இதில் உட்காந்துக்கிட்டு இப்போ நம்ம எப்படி இந்த மீடியாவில் உட்காந்து பேசுகிறோமோ அது மாதிரி ஊடகத்தின் மூலமாக அவருடைய கற்றல் கற்பித்தல் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. ஆகவே ஒட்டுமொத்தமாக சமூக வலைதளங்களை தடை செய்வது என்பதை நான் ஒத்துக்கொள்ள முடியாது. இது தடையல்ல, குழந்தைகளை தீமையிலிருந்து, தீங்குகளிலிருந்து, அவருடைய உடல்நலம் சுகாதாரம் கெடுவதிலிருந்து மீட்டெடுக்கிற ஒரு செயலாகத்தான் நான் பார்க்குறேன். அப்படி பார்க்கும்போது இன்றைக்கி ரொம்ப அழகாக ஆந்திராவில் சொல்லியிருக்காரு, 90 நாட்கள் சொல்லியிருக்காரு. 90 நாட்களுக்குள் டெக்னிக்கல் தெரிஞ்சவங்க பூரா இதுக்கு வந்து அறிவுரை, அதுக்கு டெக்னாலஜி ஐடியாஸ் கொடுக்கணும். கொடுத்துட்டு வாட்ஸ்அப் போன்ற அந்த செயலிகளை இருக்க வேண்டும். எப்போ ஒரு குழந்தை அது இல்லாமல் ஒரு ஓப்பன் பண்ணி ஃபேஸ்புக்கையோ இன்ஸ்டாகிராமோ ட்விட்டரையோ கிட்டத்தட்ட 256 கோடி ரூபாங்க ஆஸ்திரேலியாவில். இந்த நிறுவனங்கள் மீண்டும் இதை சிறுவர்களுக்கு அந்த ஊடக அந்த மீடியாஸ் வருமானால், அந்த லிங்க் வருமானால், அந்த நிறுவனங்களுக்கு இந்திய மதிப்பில் 256 கோடி ரூபாய் அபராதம் இருக்காங்க. சரி சார். அப்போ குழந்தைகளுக்கு தடை விதிப்பதற்காக, இந்த செயலிகளை தடை விதிப்பதற்காக பல்வேறு அமைப்புகளை ஏற்படுத்தியிருக்காங்க. பெற்றோர்கள் சொன்னால் கூட என்ன சொல்கிறாங்க, அவங்கள பொறுத்த வரைக்கும் ஏஐ வந்துருச்சு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை நுண்ணறிவு வந்துருச்சு. அதனால் பயனாளருடைய நடத்தை பகுப்பாய்வு இருக்குது. முகம் இப்போ பார்த்தீங்கன்னா, முன்னாடிலாம் ஒரு நம்பரை போட்டு போனை ஓப்பன் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபிங்கர், கை விரல் தொட்ட பண்ணு. சிலது பார்த்தா அப்படி முகத்தை பார்த்தாலும் பண்ணுது. என் முகத்தை பார்த்தா தான் ஓப்பன் ஆகும், உங்கள் முகத்தை பார்த்தா ஓப்பன் ஆகாது. அப்போ ஒரு குழந்தையினுடைய வயதை நிர்ணயிப்பதற்கு அவங்க இந்த மாதிரி பின்பற்ற, நம்மளை பொறுத்த வரைக்கும் ஆதார் கார்டு ரொம்ப அழகாக இருக்குது. ஆகவே எதுவும் சாத்தியம் உண்டு. அதற்கு மேலே பெற்றோர்கள், இதையும் மீறி பெற்றோர்கள் கையில் இருக்குது. பெற்றோர்கள் கையிலேருந்து ஒரு ஃபோன் எடுத்து அவன் யூஸ் பண்ணான்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஆகவே அதை தடுப்பதற்கான பெற்றோர்களுக்கான வரன்முறைகளையும் கொண்டு வரணும். இதை வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ட்ரையல் எரர் மெத்தடில் கொடுத்து பார்த்து இதை கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்து, அதே நேரத்தில் எல்லா செயலிகளையும் முடக்காமல் சிறுவர்களை பொறுத்தவரையில் இந்த மாதிரியான ஒரு இன்டர்நெட் மூலமாக ஒரு லிங்கை ஏற்படுத்தி தவறான வீடியோக்களையும் தவறான செய்திகளையும் பகிரக்கூடிய அந்த நிறுவனங்களுக்கு சரியான தண்டனை விதித்து இப்படி அதை தடை பண்ணுவதன் மூலமாக இதை நான் இன்றைக்கி வந்து உலக அமைப்பில் தடுக்க முடியாதுங்க. அதுதான் என்னுடைய கருத்து. ஜெகதீஸ்வரன் சார், நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சமூக ஊடகங்களுக்கு தடை, அதுக்கு ஒரு வயது நிர்ணயம் அப்படின்னா அது முழுமையாக நடைமுறைப்படுத்துறதுல எவ்வளவு சிக்கல்கள் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இது சட்டம் போட்டு செய்யணுமா வேணாமான்னு கேட்டிங்கன்னா, அது அந்த இடத்துக்கு நகர்ந்துட்டு வந்து நினைக்கிறேன். உலக நாடுகள் அவர் சொல்ற மாதிரி ஆஸ்திரேலியா, டென்மார்க், இந்தோனேஷியா, இப்போ இந்தியாவும் அதில் சேருது. நிறைய நாடுகள் இதை யோசிக்கிறாங்க, ரொம்ப தீவிரமா பார்க்குறாங்க. ஆனா சிக்கல் எங்க ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் நான் நினைக்கிறேன். இப்போ நம்ம வீட்டில் எல்லார் வீட்லையும் குழந்தைங்க இருக்கு. நம்ம எல்லா குழந்தைகளுமே வந்து ஃபோன் பார்க்காட்டி சாப்பிடாது. அந்த ஒரு நிலைமைக்கு நம்ம தான் உண்டாக்கணும். குழந்தையெல்லாம் தப்பு சொல்லக்கூடாது. நம்ம அப்படி உருவாக்கிட்டோம். அந்த ஃபோனை கொடுப்பா, அப்பதான் பிள்ளை சாப்பிடும். நான் சொல்றேன் மனைவிட்டே, ஃபோனை பார்த்துட்டே பிள்ளை சாப்பிட்ரும். அதோட சுவையெல்லாம் தேவையில்லை. எனக்கு வந்து அது வயிற்றுக்குள்ள போனுச்சுன்னா போதும், வாய்க்குள்ள போனா போதும். எங்க வீட்டுல ஒரு 6 மாதம் 8 மாதம் குழந்தை இருக்கு. ஸ்வைப் பண்ணுது, யூடியூப ஷார்ட்ஸை ஸ்வைப் பண்ணுது, ரீல்ஸை ஸ்வைப் பண்ணுது. இது அப்படியே தள்ளிட்டே போயிட்டு இருக்கு.
அதை ஆச்சரியமா பாக்குறதா இல்ல அதிர்ச்சியா பாக்குறதா அப்படிங்கிற பெரிய குழப்பம் இருக்கு. ஏன்னா நாங்க தான் அதை உருவாக்கி வச்சிருக்கோம். ஸோ நம்ம என்ன பண்றோமோ, இப்ப நம்ம என்ன பண்றோம், வீட்டுக்கு போன உடனே கொஞ்ச நேரம் இன்ஸ்டா பார்க்கலாம், கொஞ்ச நேரம் யூடியூப் பார்க்கலாம், கொஞ்ச நேரம் ஃபேஸ்புக் பார்க்கலாம், கொஞ்சம் ட்விட்டர் பார்க்கலாம், கொஞ்ச நேரம் ஸ்னாப்சாட் பார்க்கலாம். இப்போ குழந்தை என்ன பண்ணும்? இப்ப நம்ம அப்பா அம்மாவா எடுத்து வந்தோம்னா போய் நம்ம ஒரு பத்திரிகை எடுத்து வச்சு படிச்சோம், இல்ல ஒரு புத்தகத்தை எடுத்து வச்சு படிச்சோம்னா நம்மள்ட்ட தானே இது வருது. ஓ அப்பா அப்பா படிக்கிறாரா, நம்மளும் புத்தகத்தை புரியுதோ புரியலையோ படமாவது பார்க்கலாம்னு அந்த குழந்தையும் புத்தகத்தை எடுத்து வைக்கும். நம்ம முழுக்க முழுக்க அதுல பண்றோம். நைட்டும் பக்கத்துல குழந்தை பக்கத்துல படுத்துக்கிட்டு நம்ம இன்ஸ்டால உட்காந்து ஸ்டோரிஸ் பார்த்துட்டு இருக்கோம், ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்கோம், ஷார்ட்ஸ் பார்க்கறோம். நம்ம என்ன சொல்றோம், காலைல இருந்து ஒரு டென்ஷன்ல இருக்கு, காலைல இருந்து முழுக்க வேலை செஞ்சுட்டே வந்து என் ஆஃபீஸ்ல போன் யூஸ் பண்ண முடியாது, இப்பயாவது நான் போன் யூஸ் பண்றேனே அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு நம்ம நகர்ந்துட்டோம். குழந்தைக்கு சாப்பிடணும்னா எடுத்து கொடுக்குறோம். குழந்தைங்க அழுகை நிப்பாட்டணுமா, நான் இன்னைக்கு ட்ரெயின்ல வந்துட்டு இருக்கேன், ஒரு அப்பா வந்து தன்னுடைய பொண்ணு தன்னோட பேத்தி 2 பேரையும் ட்ரெயின்ல விட்டுட்டு போறாரு. கொஞ்ச நேரத்துல அந்த தாத்தா பிரிஞ்ச சோகத்துல குழந்தை அழுகுது. டக்குனு அவங்க அம்மா எடுத்து போனை கொடுத்து போன போறோம், டப் பண்ணி நின்றுச்சு. ஒரு செகண்ட் தான் நின்றுச்சு, அழுகையே இல்லை. அது திரும்ப போனை பிடுங்கும் போது அழுக வருது. அப்போ எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு மாற்று அல்லது தீர்வாக நம்ம இன்னைக்கு போனை கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். அப்போ நம்ம தான் உருவாக்குறோம். இப்போ எங்க வீட்டுல வந்து என்னுடைய பாப்பா 6 வயசு ஆகுது. ஒரு அரசு எப்படி கட்டுப்படுத்திட முடியும்னு நினைக்கிறீங்க சார்? அதான் சொல்றேன் இல்லையா, இப்போ என்ன சிக்கல்னா இதுல இப்ப யூடியூப், இன்ஸ்டா இது எல்லாத்தையும் பார்க்க அந்த உலகம் என்பது வேறொரு உலகமாக மாறிட்டு இருக்கு. இப்போ நம்ம வந்து அவங்களோட உலகத்தை புரிஞ்சுக்கவே முடியாத நிலைமைக்கு நம்ம போயிட்டோம். அவன் பாக்குற ஸ்டோரிஸ் என்ன பாக்குறான், இது பாக்குறான். அன்பார்ச்சுனேட்லி அது அடல்ட் கண்டென்ட் எப்படியோ வந்துருது. ஒரு அடல்ட் கண்டென்ட் வந்துருச்சுன்னா அது பிக்கப் ஆகி அடுத்தடுத்து அடல்ட் கண்டென்ட் வந்துருது. ரீல்ஸ், ஷார்ட்ஸ், கிரிஞ்ச் வீடியோஸ் நிறைய விஷயங்கள் வந்துகிட்டே இருக்கு. குழந்தைக்கு என்ன போய் இன்புட் ஆகுது அப்படிங்கிறதே பெரிய பெரிய குழப்பமாக இருக்கின்றது. அந்த நேரத்துலதான் இப்போ இந்த நாடுகள் என்ன முயற்சி பண்றாங்கன்னா, இப்போ வந்து ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்றதுக்கே நீங்க யூடியூப்ஸ் அப்படின்னா 16 வயசு ஆகும். ஆஸ்திரேலியா உதாரணத்துக்கு 16 வயசு ஆகணும். 16 வயசு ஆகி நீங்க வந்து அந்த அக்கௌண்ட்ல போடும்போது வாட் இஸ் யுவர் ஏஜ், பிலோ 16 above 16 அப்படி போட்டாதான் அதை அக்கௌண்ட் கிரியேட் பண்ண விடுங்கிற மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சிருக்காங்க. ஆனா நமக்கு தெரியும், இப்போ நம்ம வீட்டுல இல்ல நம்ம ஊர்ல இருக்க குழந்தைகள் என்ன பண்றாங்க, இப்போ 2005 பிறந்திருக்கும், அதான என்ன பண்ணுவோம், நான் 98 பிறந்தேன்னு சொல்லி இதை எப்படி தடுக்க முடியும்? அப்படிதான் ஒரு பெரிய சேலஞ்ச் அந்த இடத்துல இருக்கு. சில இடங்கள்ல ஃபேஸ் ஐடி வச்சிருக்காங்க. இப்போ ஆஸ்திரேலியா பையன் என்ன சொல்றேன்னா, எனக்கு 14 வயசு தான், ஆனா ஃபேஸ் ஐடி பார்க்கும்போது 16ன்னு அந்த ஆப் ஒத்துக்குச்சு, அந்த ஆப் நான் உள்ள விட்டுருச்சு. இன்னொரு ஐடி வந்து என்னோட லைசன்ஸ் கேட்டுச்சு, நான் ஏன் லைசன்ஸ் பார்த்து 14 வயசு போட்டா உள்ள வராது, என் ஃப்ரெண்டோட லைசன்ஸ் வாங்கி இது ஒரு தொழிலா, இது ஒரு மார்க்கெட்டா மாறிட்டு. இத சார் ஒரு ஸ்டேட்டுக்குள்ள எப்படி சார் தடை பண்ண முடியும்? ஒரு கண்ட்ரிக்குள்ள தடை பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒரு மாநிலத்துக்குள்ள எப்படி தடை பண்ண முடியும்? அதுக்கு என்ன அல்காரிதம்? நீங்க அதாவது 2 விதமாங்க. ஒண்ணு, இந்த ஆப்ல நீங்க ஒரு யூசரா சைன் இன் பண்ணும் போது நீ உன்னோட டீடைல்ஸ் கேட்கும் போது நீ உண்மையிலேயே உன்னோட வயசுங்கிறத நீ கொடுக்கும் பொழுது அந்த குழந்தையோட, அந்த பாப்பாவோட, அந்த பையனோட வயசு வந்து 16க்கு கீழே இருக்கு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அதை ரிஜெக்ட் பண்ணிடும். உன் அக்கௌண்ட் உன்னால கிரியேட் பண்ண முடியாதுன்ட்டு. ஆனா அது ஒரு மாநிலத்துக்குள்ள பண்ண முடியுமான்னு கேக்குறேன் சார். அது ஒரு மாநிலத்துக்குள்ள செய்ய முடியுமா? அது வந்து இண்டிவிஜுவல் ஐடிஸ் தானே. எந்த மாநிலமா இருந்தா என்ன, இண்டிவிஜுவல் ஐடிஸ்க்கு அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. இண்டிவிஜுவல் ஐடிஸ்க்கு அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியும். பட் ஆனா அப்படி பண்ணுவாங்களா? ஃபேஸ்புக்லயோ இன்ஸ்டாகிராம்லயோ போற ஒரு குழந்தை என்ன பண்ணும், நான் இல்ல என்னோட வயசு வந்து அதிகம், எனக்கு 20 வயசு ஆயிடுச்சு, 18 வயசு ஆயிடுச்சு, இப்படி சொல்லி பார்ப்பதற்கான முயற்சி. அப்ப அந்த இடத்துல எப்படி தடுக்கிறது? ஐபி அட்ரஸ் தடுக்க முடியுமா? நீங்க அவசரம் இது நாடு ஃபுல்லா பேன் இருந்துச்சுன்னா கூட இது நமக்கு தெரியும். இப்போ சில ஊர்கள் வந்து வாட்ஸ்அப்பே கிடையாது, ஆனா விபிஎன் மூலமா வாட்ஸ்அப் பண்ணிட்டு இருக்காங்க. பட் நீங்க யுஏஇ போன நாடுகள்ல வந்து வாட்ஸ்அப் கிடையாது, அவங்க போட்டிம்னு ஒரு ஆப் வச்சிருக்காங்க. ஆனா நிறைய பேர் விபிஎன் வச்சு வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. எதுக்காக பேன் பண்ணாங்கிறது நமக்கு தெரியாது. அதே மாதிரி இன்ஸ்டா, எல்லாமே நீங்க யூசர் அக்கௌண்ட்ஸை வச்சு இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை உருவாக்க முயற்சி பண்ணீங்கன்னா அதை உடைப்பதற்கான வேலைக்கு நம்ம எல்லாருமே செய்வோம். அது என்ன பெரிய கஷ்டம்? அதை உடைக்கிறது ஈஸி. ஒரு நாடாக செய்வதுங்கிறது நீங்க சொல்ற மாதிரி ஒரு ஆப்பே வந்து பேன் பண்றேன். நீங்க பாக்குறோம் இப்போ சைனீஸ், அப்ப டிக்டாக், சில ஸ்னாப்சாட் ஏதோ ஒன்று பேன் பண்ணணுமா, ஒட்டுமொத்தம் பேன் பண்ண பிளே ஸ்டோர்லயே அவைலபிளா இருக்காது. இல்லை நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு அது தரவிறக்கம் பண்ண முடியாது, இல்ல வந்து அது போயிடும், அது வேலை செய்யாது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் ஆனா ஒரு குறிப்பிட்ட மாநிலத்திற்கு மட்டும் அதை செய்ய முடியுமான பெரிய சேலஞ்ச். என்ன பொறுத்த வரைக்கும் டெக்னிக்கலா மேபி யாராவது சொல்ல புரிய வைக்கணும். பட் எனக்கு தெரிஞ்ச பெரிய சேலஞ்ச் தான். ஏன்னா நீ வந்து ஒரு ஸ்டேட் இன்னொரு ஸ்டேட்டை போறோம், அந்த ஸ்டேட்ல ஒர்க் ஆகும், இந்த ஸ்டேட்ல ஒர்க் ஆகாது அப்படிங்கறத வச்சு நம்ம பண்ண முடியுமா? அப்ப நீங்க ஒண்ணும் இல்ல, நான் ஒரு கர்நாடக கார்டு வாங்கி நான் தமிழ்நாட்டில் போட்டுக்கிறேன், நான் இதை யூஸ் பண்றதுக்கு, யூடியூப் பாக்குறதுக்கும் இன்ஸ்டாகிராம் பாக்குறதுக்கும் சைன் அப் பண்றதுக்கு நான் யூஸ் பண்றேன், அவ்வளவுதான் நீ முடிஞ்சு போச்சு. அந்த கார்டை தூக்கி போட்டா இப்பதான் வாட்ஸ்அப்க்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வந்திருக்கு. அந்த போன்ல அந்த கார்டு இல்லாட்டி வாட்ஸ்அப் ஒர்க் ஆகாதுங்கிற அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. இது எல்லா ஆப்ஸ்க்கும் பொருந்தாது. நீங்க வைஃபைக்குள்ள போயிட்டீங்கன்னா நீங்க அது பொருந்தாது இல்ல. ஒரு மொபைல் சிம் வச்சு நான் இன்சர்ட் பண்ணி நான் பண்ணிட்டேன், அது தொடர்ச்சியா தொடர்ந்துகிட்டே இருக்கும். அப்போ இது ஒரு டெக்னிக்கலி நிறைய சிக்கல்கள் இருக்கு. ஆனா அதே சமயத்துல நம்ம உணர வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இதற்காக ஒரு பேன் கொண்டு வர வேண்டிய அவசியம் இருக்கு. அதுக்கான பிளாங்கெட் பேன் மாதிரி கொண்டு வரல, ஆனா ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொண்டு வர வேண்டிய அவசியம் இருக்கு. ஆனா இருக்கு. ஏன்னா
இன்னைக்கு குழந்தைகள் வந்து ரொம்ப அதில் அடிக்ட், நம்ம தான் காரணம், மறுபடியும் சொல்றேன். இது வந்து நிச்சயமா அவங்கள பழி போட முடியாது. அவங்க ரொம்ப அடிக்ட் ஆகக்கூடிய சூழல்ல இருக்காங்க. என்ன பாக்குறாங்கிறது தெரியல. இன்ஸ்டால கண்டது ஓடுது, யூடியூப்ஸ்ல கண்டது ஓடுது. ரொம்ப ரொம்ப நாலேஜபிள் கண்டென்ட் பாக்குறாங்களா? இல்ல. ஏதோ ஒன்று ரீல்ஸ் ஒன்று ஓடிட்டே இருக்கும், ஒன்று தள்ளி விட்டுட்டே இருப்பாங்க. யாராவது ஒருத்தர் வீடியோ போடுவார், யாராவது ஒருத்தர் பேசுவார், யாராவது ஒருத்தர் ஏதோ செய்வார், ஏதோ செய்கை செய்வார். அது வந்து கொரியன் வீடியோவா இருக்கலாம், இந்தியன் வீடியோவா இருக்கலாம், என்ன வீடியோ வேணாலும் இருக்கலாம். ஆனா அது குழந்தை பார்த்துக்கிட்டே இருக்கும். ஏன் பாக்குது? அது பிரெயின் ட்ரைன் ஆகிற மாதிரி. அது டைம் ஓடுறதுன்னு தெரியல. இப்போ இப்போ என்னோட வீட்டுல குழந்தைகிட்ட வந்து நான் யூடியூப் போட்டுட்டு ஒரு 3 மணிக்கு போட்டு வச்சுக்கேன், நைட் 10 மணிக்கு கூட பார்க்க ரெடியா இருக்கு. அப்படியே கண்ணை அசைறாம, தூங்காம கொள்ளாம, சாப்பிடாம கொள்ளாம அப்படியே பார்த்துட்டு, அது வந்து டிவி ஆஃப் பண்ணும்போது அவ பசிக்குமா நமக்கு அப்படிங்கிற ஒரு உணர்வுக்கே வரக்கூடிய அளவுல இருக்கு. அந்த மாதிரிலாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்ப இந்த இவ்வளவு தூரம் ஒரு கிரியேட்டிவான மைண்டையே செலுத்த முடியாத அளவிற்கு இன்னைக்கு ரொம்ப அடிக்ட் ஆகி இருக்கக்கூடிய ஒரு சூழலை நம்ம இருக்கும். அது போன்ஸா இருக்கலாம், இல்ல டிவியா இருக்கலாம், ஏதாவது ஒரு வகையில அது பார்த்துட்டே தான் இருக்கும். நான் பொதுவாகவே எல்லாத்துமே இதுவே பிளாங்கெட் பேன்லாம் கேட்கக்கூடிய ஆள் கிடையாது. ஆனா இன்னைக்கு இது இது வந்து செய்கின்ற அந்த என்ன சொல்றது பிரச்சனைகள், அது உருவாக்கின்ற பிரச்சனைகள், சிக்கல்கள்லாம் பார்க்கும் பொழுது நம்ம கிட்டத்தட்ட அவங்க எந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க, இதுல இருந்து அவங்களை எப்படி மீட்கிறது அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு புதிரான நிலையில இருக்கும்னு நினைக்கிறேன். அப்ப இது குறித்தெல்லாம் ஒரு அரசாங்கம் யோசிக்க வேண்டிய அவசியம் இருக்கு. கர்நாடகா யோசிக்கிறாங்க, ஆந்திரா யோசிக்கிறாங்க, மற்ற மாநிலங்களும் இன்னைக்கு யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்கிறது அது ஒரு சரியான நகர்வு தான். டெக்னிக்கலா எப்படி ஃபீசிபிலிட்டி இருக்கு அப்படிங்கறத நம்ம தொடர்ச்சியா பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு நான் பாக்குறேன். ஜெகதீஷன் சார், முன்னாடி ஒரு ஆசிரியர்கள் ஒரு ஒரு மெசேஜை போனாங்கன்னா அவங்களுடைய டைரிஸில் எழுதி விடுவாங்க. இப்போ எல்லாமே ஒரு சோஷியல் குரூப்பு ஸ்கூலில் ஃப்ரம் எல்கேஜிலேருந்து ஒரு அப்டேட்ஸு வாட்ஸ்அப்பில் கொடுக்கப்பட ஆரம்பிச்சிருது, ஒரு ஆன்லைனில் கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. சரி, அம்மாவுக்கு என்ன மெசேஜ் வந்திருக்குன்னு பிள்ளைங்க அந்த நம்பரில் எடுத்து பார்க்குறாங்க. ஸோ ஏதோ ஒரு வகையில் ஃபோன்ஸு ஸ்கூல்ல இருந்தே இட் மே பி மேண்டேட்ரியாக மாறிடுது இல்லை, ஸ்கூலுக்கு கொண்டு வரக்கூடாது, பட் வீட்டுக்கு அவங்க கைக்கு அந்த ஃபோன் வந்துடுது இல்லை? இல்ல நிச்சயமா வந்துருதுங்க. நீங்க அதனாலதான் சொல்றேன். இப்போ நீங்க இந்த இந்த குழந்தைகளுக்கான பேண்ட், சோசியல் மீடியா பேண்ட் சொல்லும் பொழுது அதுலயே அவங்க இப்ப பல நாடுகள் பண்ணிருக்கிறது பாத்தீங்கன்னா டிக்டாக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், ஸ்னாப்சாட், இந்த 4 செயலிகளை தான் மோஸ்ட்லி பேன் பண்றாங்க. வாட்ஸ்அப் கூட அதுல இல்ல. ஏன்னா வாட்ஸ்அப்ல வந்து பெருசா நீங்க வீடியோஸ் யாராவது ஷேர் பண்றாங்கன்னா அது வந்து இது மாதிரி ஒரு மோசமான வீடியோ எல்லாம் வருதுன்னா அது அவ்வளவு ஈஸியா வந்துடாது. நம்ம அந்த மாதிரி குரூப்ஸ்ல இருக்க மாட்டோம். டெலிகிராம்ல கூட சில நேரம் சம்பந்தமே இல்லாம ஒரு நம்ம உள்ள போயிடுறோம். அதுல கண்ணாபிரான் குரூப்ஸ் எல்லாம் இருக்கு. வாட்ஸ்அப்ல வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் குரூப் இருப்போம், நமக்கு வந்து ஒரு வேற மாதிரி சர்க்கிள்ல நம்ம ஒரு ஆஃபீஸ் குரூப், ஒரு வேற கேங் குரூப், அந்த மாதிரி தான் இருப்போமே தவிர அதுல குழந்தைகள் பெருசா அதுல மாட்டிக்காது. அந்த வாட்ஸ்அப் மெசேஜஸ் பாக்குறதுங்கிறது பெரிய சிக்கல் இல்ல. இதுல எந்தெந்த பேனர் நம்ம வந்து ட்விட்டர் கூட அதுல இல்ல. ட்விட்டர்ல கூட அவ்வளவு மோசமான வீடியோஸ் எல்லாம் அவ்வளவு ஈஸியா வந்துருது இல்ல. கண்டென்ட் வைஸா சில நேரங்கள்ல மோசமான கண்டென்ட் எல்லாம் வருதுன்னு சொல்லி பார்க்கின்றோம். மிக குறிப்பாக இன்ஸ்டாகிராம், யூடியூப், இந்த ரெண்டுல தான் இப்ப என்ன ஸ்னாப்சாட்டா நானே யூஸ் பண்ணதில்ல. இந்த ரெண்டுல தான் வந்து அந்த ஓடக்கூடிய வீடியோஸ் ஓடிட்டே இருக்கு இல்லையா? ஏதோ சம்பந்தம் இல்லாம ஒரு 1 மினிட்குள்ள, ஹாஃப் மினிட்குள்ள ஓடுற வீடியோஸ் இருக்கலாம். இதுக்கு தான் பெரிய ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வரணும். ஏன்னா இதுதான் தொடர்ச்சியாக அது பாட்டு போயிட்டே இருக்கு. அது ஒரு ஷார்ட்ஸை நீங்க போட்டு உட்காந்துட்டீங்கன்னா அது எத்தனை மணி நேரம் வேணாலும் ஓடிட்டு, நெட்டு காலியாக ஓடிட்டே இருக்கும். அதே மாதிரி ஒரு ரீல்ஸை போட்டு விட்டுட்டீங்கன்னா ஃபேஸ்புக்ல அது பாட்டு ஓடிட்டே இருக்கும். அப்போ இந்த ரொம்ப ஸ்பெசிபிக்கான இந்த ஆப்ஸை நம்ம யூஸ் பண்ணாம இருக்கணும். நீ கம்யூனிகேஷன் எனக்கு தேவைதாங்க, வேற வழி இல்லை. இன்னைக்கு வந்து எந்த ஒரு கம்யூனிகேஷன் இப்போ வந்து என் குழந்தை இருக்குன்னா யூகேஜிக்கு குரூப் வச்சிருக்காங்க, ஒட்டுமொத்த ஸ்கூலுக்கு குரூப் வச்சிருக்காங்க. யூகேஜில இன்னைக்கு என்ன பாடம் எடுத்தோம், அந்த பாடத்துக்கு வந்து நீங்க வீட்டில் சொல்லிக் கொடுங்க சொல்றாங்க. ஸ்கூல்ல என்ன நடக்குது, ஸ்கூல்ல எப்போ ஆண்டு விழா நடக்குது, ஸ்கூல்ல எப்போ க்ளோஸ் பண்றாங்க, ஸ்கூல்ல எப்போ எக்ஸாம் நடக்க போது, அதுக்கு ஒரு பொதுவான குரூப் வச்சிருக்காங்க. அதெல்லாம் நீங்க ஒன்றுமே பண்ண முடியாது. நீ கம்யூனிகேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல வாட்ஸ்அப் எல்லாம் நீங்க வந்து பேன் பண்ண முடியாது. அதுவும் அந்த லிஸ்ட்ல வருமாங்கிறது பெரிய கேள்விதான். ஆனா இந்த மாதிரி குழந்தைங்க அடிக்கடி பார்க்கக்கூடிய இந்த ஆப்ஸுக்கு மட்டுமே நம்ம வந்து ஒரு பேன் மாதிரி கொண்டு வரது சரியா இருக்குங்கிறத சொல்றாங்க. முருகன் சார், ஏன் இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை? 2 மாநிலங்களால மட்டும் இதை செஞ்சிட முடியுமா? நல்ல கேள்வி. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மள மாதிரி ஒன்றியம், பல மாநிலங்கள் சேர்ந்த ஒரு இந்திய அரசு, அதில் இப்போ ஆந்திரா, கர்நாடகா செஞ்சுருக்காங்க. இது மாதிரி ஒரு சில மாநிலங்கள் மட்டும் பண்ண முடியுமாங்கிறது உங்களுடைய கேள்வி. இன்றைக்கி இது மாதிரி தான் அமெரிக்கா, பல மாநிலங்கள் உள்ளது. இன்றைக்கி அங்கே பார்த்தீங்கன்னா 13 to 17 வயசில் இருக்கிற குழந்தைங்க நம்மளை விட 95%, 95 விழுக்காடு பேர் சமூக வலைதளங்களை பயன்படுத்தக்கூடியவர்கள் தான் அவங்க இருக்கிறாங்க. அந்த சூழ்நிலையில் சில மாகாணங்கள் தான் இப்போ அங்கே அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இப்போ எப்படி தமிழ்நாட்டில் வந்து இது இந்தியாவில் கர்நாடகாவும் ஆந்திராவும் பண்ணாங்களோ அதே மாதிரி சில மாகாணங்கள் மட்டுமே இந்த சமூக வலைதளங்களை தடை பண்ணியிருக்காங்க. இப்போ அவர் சொன்ன மாதிரி இப்போ வாட்ஸ்அப் தடை பண்ண முடியாதுன்னு சொன்னது மாதிரி, இப்போ நம்ம துபாய் எடுத்தோம்னா அங்கே வாட்ஸ்அப் கிடையாது. வாட்ஸ்அப் மாதிரி அவங்க ஒரு வலைதளம் வச்சுருக்காங்க. அது மாதிரி குழந்தைகளுக்காக ஒரு வலைதளத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தை நம்ம அங்கீகரித்து அவங்கள மோட்டிவேட் பண்ணி கொண்டு வரதுக்கான ஒரு வாய்ப்பும் இருக்குது.
இதில் என்ன வேடிக்கைன்னா 46 விழுக்காடு, இது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், 46 விழுக்காடு சிறுமிகளை போய் அடையாளப்படுத்தி நம்ம கேட்குறப்போ 46% என்ன சொல்கிறாங்க, இந்த வலைதளங்களில் வர்றவங்க மாதிரி எனக்கு உடல் அமைப்பு இல்லை, நான் ஏன் வாழணும், ஏன் வாழ்க்கையை ப்ரொசீட் பண்ணணும்ங்கிற ஒரு மனப்பான்மைக்கு நாங்கள் போயிருக்கோம்னு சொல்லியிருக்காங்க சார். இதை விட ஒரு விபரீதம், அதாவது ஒரு மன அழுத்தத்துக்கு மன அழுத்தம். அவ மாதிரி நான் இல்லை, அவ மாதிரி உடல் உறுப்பு அமைப்பு எனக்கு அமையலைன்னு மன அழுத்தத்துக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். எத்தனை பேர் சார் நம்ம என் லெவல்லையே நான் இந்த இந்த பண்ண நிகழ்ச்சியை நான் போடுவேன், அதுக்கு நிறையா லைக் வரலன்னா ஏன்னா அதுக்கு லட்சம் வந்திருக்கு, நமக்கு 10,000 தான் வந்திருக்கு. அன்னைக்கு தூக்கம் வர மாட்டேங்குது. ஏன்னா இந்த செய்தியை நம்ம பேர் பார்க்கலையே, நம்ம பேசுனதை. அப்படி இப்போ என்னுடைய வயசுக்கு, இந்த வயசுக்கு அந்த குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி லைக் வரல, ஷேர் பண்ணலைங்கிற மன அழுத்தம் உடல்நலம் கெடுது, மனநலம் கெடுது, தூக்கம் போகுது, சாப்பாடு கெடுது. பெற்றோர்கள் பொருளாதார தேடல். உங்களுக்கு தெரியும், கணவனும் மனைவியும் ஓடிக்கிட்டே இருக்காங்க சார். எங்கள் கூட்டு குடும்பம் இல்லைன்னுட்ட கூட இருக்கிற குடும்பத்தில் ஒன்றா உட்காந்து சாப்பிட்றது இல்லையே, ஒன்றா பேசுறது இல்லையே, அவங்க கூட பிச்சுக்கிட்டு ஓடுறாங்க. அப்படி இல்லைன்னா பெற்றோர்கள் தூக்கி போனை கையில் வச்சுக்கிறாங்க. 24 மணி நேரம் வண்டி ஓட்டுறவங்க கூட இப்படியே தான் ஓட்டணும், அந்த போனை வச்சுக்கிட்டு. அப்போது அந்த பொருளாதார தேடலின் காரணமாகவும் அழுத்தத்தின் காரணமாகவும் அவங்க ஓடும்போது குழந்தைங்க என்ன பண்ணும், சின்ன வயசு குழந்தைக்கு தாலாட்டு பாட்டி ஊட்ட முடியலன்னா யூடியூப்பை போட்டு விட்டுட்டு தாலாட்டு பாடினா தான் அது சாப்பிடுது. ஃபோனை கையில் கொடுத்தா தான் அது சாப்பிடுது. ஃபோன் கொஞ்சம் நேரம் கொடுத்தா தான் அது படிக்குது. அப்போ ஒரு அடிக்ட். அதை தான் சொல்கிறாங்க, நாங்கள் 33% அடிமை ஆகிட்டோங்கிறாங்க சார். அடிமை. நீங்கள் பார்க்கலாம், செய்திகளை கேட்கலாம், அதுலேருந்து அறிவை தேடலாம். ஆனால் நாங்கள் அடிக்ட், இப்போ போதைக்கு அடிக்ட் ஆகுறாங்களே, மதுவுக்கு அடிக்ட் ஆகிற மாதிரி, கஞ்சாவுக்கு அடிக்ட் ஆகிற மாதிரி நான் ஃபோனில் அடிக்ட் ஆகிட்டேன்னு 33% சொல்கிறாங்க. அதனால் ஒரு நிறுவனத்தில் தானே தடை பண்ண போகிறோம். ஒரு நிறுவனம், யூடியூப் நிறுவனம் நினச்சா பண்ண முடியாது. அந்த யூடியூப்காரவங்க நினச்சாங்கன்னா எத்தனையோ, நமக்கு ஆதார் கார்டு இருக்குது, முக அடையாளம் இருக்குது, நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துச்சு. தட் இஸ் ட்ரையல் தான். இது எந்த அளவுக்கு ப்ராக்டிக்கலாக சக்ஸஸ்ஃபுல்லாக வரும்னு சொல்ல மாட்டேன். ஆனால் நாட்டில் இன்றைக்கு ஏற்படக்கூடிய பாலியல் சீண்டல்கள், இந்த சிறுமிகள் கெட்டு போகிறது, இதெல்லாம் ஒழிக்கணும்னா நிச்சயமாக சில வலைதளங்களை நம்ம தடை பண்ணி தான் ஆகணும். இது தடை கிடையாது, குழந்தைகளை அவர்களுடைய வாழ்க்கையில் மீட்டெடுத்து கொண்டு வருவதற்காக. இல்லைன்னா அவங்க கையில் தானே உலகம், எதிர்கால இந்தியா யார் கையில் இருக்குது? இந்த குழந்தைகள் கையில் இருக்குது. இந்த குழந்தைகள் இதை பார்த்து கெட்டு போனாங்கன்னா அப்போ எதிர்காலம் ரொம்ப சீரழிந்து போய்விடும் என்ற ஒரு காரணத்திற்காகத்தான் இந்த தடையை கொண்டு வராங்க. இது ஒரு மாநிலத்தை பார்த்து, நீங்கள் சொன்ன மாதிரி இது ஒன்றிய அரசே கொண்டு வந்தால் கூட மகிழ்ச்சி தான். இது இந்திய அரசு கொண்டு வரணும், கொண்டு வந்து எல்லா மாநிலங்களுக்கும் அமல்படுத்தணும். இப்போ சில மாநிலங்கள் முன்மாதிரியாக இருக்குது. 10 மேலை நாடுகள் அதை தடை பண்ணியிருக்காங்க. அது மாதிரி இப்போ 2 மாநிலம் பண்ணி, இப்போ இந்த 2 மாநிலங்களும் செய்கிறாங்களே, இது குற்ற செயல்களை தடுக்கிறதுக்கா, அவங்களுடைய மன அழுத்தத்திலேருந்து குறைக்கிறதுக்கா? சரி, தடை அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னால் போதுமா? ஒரு இடத்துல தடை செய்யும் போது அதுக்கான ப்ராக்டிகல் டிஃபிகல்ட்டிஸுக்கு முழுமையாக ஆய்வு செய்து பல இடங்களில் மாற்றம் கொண்டு வர வேண்டியது இருக்கும்ல. நிச்சயமாக. இப்போ கேட்டிங்க, இப்போ இதுக்கு நான் ஒரு கம்பேர் பண்ணி சொல்கிறேன். இப்போ சென்ட்ரல் போர்டு ஸ்கூல்ஸ், மத்திய அரசாங்கத்தினுடைய பள்ளிகள்லாம் இருக்குல்ல, அதுக்கு இந்த வருஷம் +2 பேப்பரை பார்த்திங்கன்னா, இது வரைக்கும் +2 பேப்பர் எழுதுவாங்க. எழுதி ஒரு இடத்துல பெரிய சென்ட்ரு, அங்கே ஒரு 50 பேர் இருப்பாங்க. ஒரு 10 பேருக்கு சீஃப் எக்ஸாமினர் இருப்பார், திருத்துவார், கையால் திருத்தி மார்க் போடுவார். திருத்தின பேப்பரை செக் பண்ணுவார். எல்லாம் இந்த வருஷம் எல்லாம் ஆன்லைன். எல்லா பேப்பரையுமே எழுதின பரீட்சை பேப்பரை ஸ்கேன் பண்ணி, இந்த ஸ்கேன் பண்ண பேப்பர் வெளி மாநிலங்களுக்கு போயிட்டு திருத்த போகிறதாக இந்த வருஷம் வந்திருக்கு, திடீர்னு அறிவிச்சிருக்காங்க. அதை நாங்கள் கல்வியாளர்கள் அதை சரியாக ஏற்றுக்கலை. ஏன்னு ஏற்றுக்கலைன்னா, இப்படி முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு சொல்லியிருக்காரு, 90 நாட்கள் நான் டைம் கொடுத்துருக்கேன். இதனுடைய டெக்னாலஜி, இப்போ நீங்கள் கேட்டிங்கல்ல, இது எந்த அளவுக்கு சாத்தியப்படும் என்பதை அதற்குரிய தொழில் நிபுணர்கள், தகவல் தொழில்நுட்பத்தில் சிறந்த தொழில் நிபுணர்கள்லாம் கருத்து தெரிவித்து அந்த நிறுவனங்களை, யூடியூப் சொல்கிறான் இது நடக்காதுங்கிறான், இது தேவையில்லாத ஒரு சட்டம்னு யூடியூப்காரன் சொல்கிறான். ஏன்? அவன் வியாபாரம், அவனுடைய வியாபாரம், அவன் இதை தடுக்கணுங்கிறான், இந்த தடை போடக்கூடாதுங்கிறான். அது தப்பு. நிறுவனத்திற்காக இந்த சட்டம் அல்ல,
குழந்தைகளை மீட்டெடுப்பதற்கான, குழந்தைகளின் நலனை மீட்டெடுப்பதற்கான, குழந்தைகளின் எதிர்காலத்தை உருவாக்குவதற்கான ஒரு சட்டம் இது. அந்த சட்டத்தில் இந்த நிறுவனம் வந்து எப்படி அவன் 256 கோடி ரூபாயை போட்டான்ல ஃபைனை, அந்த மாதிரி கடுமையான தண்டனைகளை கொண்டு வருவதன் மூலமாக நிறுவனங்களை இப்போ நம்ம போகிறோம் சில ஒரு செக்ஸுவல் நீங்கள் போட்டு பாருங்கள், டப்புன்னு அது வந்து போகாத உள்ள நீ 18 வயசா நீ என்னெல்லாம் கேட்குது, கேட்டு மீறி போனாலும் கிரைம் இதில் சைபர் கிரைம் உள்ளே வருது. இப்போ அமெரிக்காலாம் பார்த்தீங்கன்னா, சில நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் அடிக்கடி அதை பார்த்தீங்கன்னா உங்களை வந்து அரெஸ்ட் பண்ணுவாங்க. அப்போ அப்படிலாம் பெரியவர்களுக்கே அந்த மாதிரி இருக்கும்போது ஏன் சிறுவர்கள் இப்படிப்பட்ட ஒரு பாலியல் சம்பந்தமான பலாத்காரம் தரக்கூடிய, தீங்கு தரக்கூடிய மொழிகளை பேசக்கூடிய டிக்டாக்கு என்ன ஒஸ்ட்டாக போச்சு? எதுக்கு இல்லை அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டாங்களா? அது ஒட்டு மொத்தமாக அவங்க கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க இல்லையா? என்ன பண்ண முடியுது? கண்ட்ரோல் பண்ண முடியும். இப்போ சிறுவர்கள் பார்த்துக்கிட்டு தானே இருக்காங்க. அதை ஓரளவு கண்ட்ரோல் பண்ண முடியுது தவிர முற்றிலும் ஒழிக்கப்பட வேண்டுமானால் நிறுவனங்களை கட்டுப்படுத்த வேண்டும் சார். நிறுவனங்களை கட்டுப்படுத்த வேண்டும்னு சொன்னால் இது ஒன்றிய அரசு அளவில் ஒரு சட்டம் கொண்டு வரணும். இப்போ ஒரு மாநிலம் 2 கொண்டு தமிழ்நாட்டில் ஏன் இல்லை சார்? தமிழ்நாட்டில் கொண்டு வரணும் நிச்சயமாக. இது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. சந்திரபாபு நாயுடு சித்தராமையம் கொண்டு வந்தது. இதை நம்ம சிந்திக்கணும். கல்வியில் நல்லா அட்வான்ஸாக சிந்திப்பவர்கள் நிச்சயமாக ஆன்லைன் தடை சட்டத்தை நம்ம தான் முதல்ல கொண்டு வந்தோம். அதே மாதிரி இதையும் நம்ம கொண்டு வருவதற்கான வாய்ப்பை தமிழகத்தில் இப்போ இருக்கிற அரசு கொண்டு வரும்னு நினைக்கிறேன். ஜெகதீஷன், தமிழ்நாடும் கொண்டு வந்தால் இது எப்படி மாறும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இந்தியா ஃபுல்லும் அந்த இணையதளங்களுக்கு தடை அப்படின்னா பரவாயில்லை, சோஷியல் மீடியா தடைன்னா அது எப்படி நடைமுறைப்படுத்திட போறாங்க? இல்லைங்க, அதான் சொல்றேன் இல்லையா, இது நம்மளுடைய டார்கெட் குரூப் அப்படிங்கிறது 16 வயதுக்கு உட்பட்டவர்கள். இன்னும் சொல்ல போனா ஸ்கூல் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸ் தான், காலேஜ் கூட கிடையாது. ஏன்னா நீங்க வந்து +2 முடிக்கும் போது கிட்டத்தட்ட 17-18 வயசு ஆயிடும். ஸோ முழுக்க பள்ளி குழந்தைகளுக்காகத்தான் இது கொண்டு வர்றாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். அதான் நான் முதலே சொன்னேன், நீங்க ஒட்டுமொத்தமாக நீங்க பையன் கையில அந்த பொண்ணு கையில இருக்க போனை பிடிக்கிறேன்னா நீங்க சொல்ற மாதிரி 8வது 9வது படிக்கிற பசங்க கையில இருந்து நிறைய பேர் ஆண்ட்ராய்ட் போன்ஸ், மிக குறிப்பா அந்த கொரோனா காலத்திற்கு பிறகு எல்லாருமே 2 பசங்க இருந்துச்சா 2 போன்ஸ் வச்சிருக்காங்க. ஏன்னா அந்த டயத்துல நம்ம எல்லாருமே வந்து ஆன்லைன் கிளாஸஸ்க்கு போனாங்க. இப்பயுமே வந்து கோச்சிங் கிளாஸ் எல்லாது நடந்துகிட்டு தான் இருக்கு. டியூஷன் கிளாஸஸ் வந்து ஹோம் டியூஷன் பண்றவங்க, இல்ல தூரத்துல இருந்து பண்றவங்க அப்படிங்கிற போயிட்டு இருக்கு. ஒரு இன்றியமையாத விஷயமாக மாறிவிட்டது அப்படிங்கிறதுலாம் இல்ல. அதுல வந்து பாதகமும் இருக்கு, சாதகமும் இருக்கு அப்படிங்கிறதுனால நமக்கு பிரச்சனை இல்லை. ஸோ எல்லாத்தையுமே போன்ஸ் இருக்கு. நம்ம குறிப்பா இப்ப என்னன்னா, குறிப்பான சில ஆப்ஸ், அது எந்தெந்த ஆப்ஸ் அப்படிங்கிறத ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணி அந்த ஆப்ஸை வந்து எப்படி பேன் பண்ண முடியும் அப்படிங்கிறதா இப்போ பெரிய கேள்வியாக இருக்கின்றது. இது நீங்க இன்னொன்னு கேட்டீங்க, இது எப்படி ஸ்பெசிஃபா பண்ண முடியும்? இப்போ வந்து சர்வீஸ் ப்ரொவைடர், உதாரணத்துக்கு ஏர்டெல், வோடஃபோன், பிஎஸ்என்எல் இப்படி இருக்காங்கன்னா, இந்த சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் சொல்லி ஏன்னா முதல்ல ஒண்ணு சொன்னாங்க, இந்த மாதிரி செய்ய முடியும்னா எல்லா மாநிலங்களும் செஞ்சிருக்கோம். இன்னும் சொல்ல போனா இந்தியாவே செஞ்சிருக்குள்ள. ஏன்னா மாணவர்கள் அந்த ஒரு 13 வயசுக்குள்ள அவங்களுடைய செயல்திறனை போன் இல்லாம சார் மாதிரி ஃபேஸ் டு ஃபேஸ் இந்த மாதிரி படிக்கிறது கொஞ்சம் அதிகமா இருக்கும்ல. இல்ல இது ஏன் ஒரு இந்தியா முழுசும் செஞ்சிருக்கலாமே? மாநிலமா செய்யறது கஷ்டமான விஷயம் இல்லங்க, செய்வாங்கன்னு தோணுது எனக்கு. இப்ப நீங்க ஆஸ்திரேலியால இருந்தா இன்னுமே இப்ப நீங்க தெலுங்கானா மன்னிக்கணும், சந்திரபாபு நாயுடு கட்சியில இருக்கிறவங்களும் சரி, அதே மாதிரி சித்தராமையா காங்கிரஸ்ல இருக்கிறவங்களும் சரி, இந்த மாடலை படிக்கும் போது ஆஸ்திரேலியா தான் மாடலை எடுத்து படிக்கிறாங்க. ஆஸ்திரேலியா தான் பேன் எப்படி கொண்டு வந்தாங்க, அவங்க கூட அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் என்னென்ன, அவங்க என்னென்ன மெத்தட்ஸ் எல்லாம் யூஸ் பண்றாங்க, அப்புறம் இந்தோனேஷியா இருந்து படிக்கிறாங்க. சோ இவங்க ஒரு முன்மாதிரியாக முதல்ல இப்போ நீ சொல்ல மாதிரி யூனியன் கவர்மெண்ட்டே கொண்டு வரது சரியாக இருக்கும். யூனியன் கவர்மெண்ட்டுக்கு நிறைய சேலஞ்சஸ் இருக்கும், யோசிப்பாங்க, சரி நம்ம டக்குன்னு பொறுமையா கொண்டு வரலாம், உடனே கொண்டு வரணுமா அப்படின்ட்டு. ஏன்னா உடனே இது ஒரு பிரைவேட் மெம்பர் பில்லா கூட வந்துச்சு. பிரைவேட் மெம்பர் பில்லா வரும்போது அந்த டிஸ்கஷனுக்கு பெருசா உட்படுத்தப்படாது, அவர் முயற்சி பண்ணுவார், தோற்கடிக்கப்படும் தெரியும், பார்லிமெண்ட்லயும் வந்திருக்கு. ஆனா இது பல கேள்விகளை எழுப்புது. இது முக்கியமான விஷயம் தான், அதை வந்து நம்ம பேசுவோம் இந்த இடத்துல. ஒவ்வொரு மாநிலமாக செய்யும் பொழுது அது யூனியன் கவர்மெண்ட் யோசிக்கனா இதுல வந்து பெரிய கான்ட்ரோவர்சி ஒண்ணு கிடையாது. இது வந்து இதுல வந்து மாநில உரிமைகள் இருக்கு, நீங்க தான் கொண்டு வரலாம், நான் கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சிக்கல்லாம் இல்லை. இது ஒட்டுமொத்தமாக நம்ம வந்து மாணவர்களை காப்பாற்றுவதற்கு, நீங்க வந்து இளைஞர்களை காப்பாற்றுவதற்கு, அந்த இதுல இருந்து அவங்களை வெளியே கொண்டு வருவதற்கு நம்ம இந்தியன் கவர்மெண்டா ஒரு இந்தியனாக என்ன பண்றோம் அப்படிங்கறதா இதுல முக்கியமான பாயிண்ட். அப்ப அவர்களும் செய்வார்கள், செய்ய மாட்டார்களும் சொல்லவே முடியாது. இதுல வந்து அந்த திசையை நோக்கி போவதற்கு இன்னைக்கு ஆந்திராவும் கர்நாடகாவும் ஒரு வழி காமிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இதுல சேலஞ்சஸ் இருக்கதான் செய்யும். ஆனா இதை ஒரு முன்மாதிரியாக வைத்துக் கொண்டு மற்ற மாநிலங்கள் இது பேசும் பொழுது யூனியன் கவர்மெண்ட்டும் இதை எடுத்துக்க வந்து நான் பார்க்கிறேன். நன்றி ஜெகதீஸ்வரன். சோசியல் மீடியா தடை கர்நாடகா ஆந்திராவை பின்பற்றுமா தமிழகம் என்ற விவாதத்தில் நம்முடைய 2 கருத்துரைகள் இணைந்திருந்தாங்க. கல்வியாளர் முருகையன் பக்ரிசாமி மற்றும் அரசியல் விமர்சகர் திரு ஜெகதீஸ்வரன், இருவருக்கும் மனமார்ந்த நன்றிகள்.
நேயர்களே மற்றும் ஒரு நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி.